துலாம் ராசிக்கு 2025ல் பாக்கியத்தில் குரு பகவான் வந்திருந்தாலும் கூட அந்த அளவுக்கு அவங்களால பெரிய ஒரு சந்தோஷத்தை பார்க்கலை அப்படின்னு சொல்லலாம். பட் இருந்தாலும் இப்போ 2024 விட அவங்களுக்கு 2025 ஓரளவுக்கு சாதகத்தை கொடுத்தது. 2026ல் 10ல் அவங்களுக்கு குரு பகவான் மாறுறாரு ஜூன் மாதம் 2ஆம் தேதிக்கு மேலே. ஸோ சில பேருக்கு வேலை மாற்றங்கள் இருக்கும். அதில் கொஞ்சம் அவங்க ஸ்கெப்டிக்கலாக இருக்கலாம், நம்ம போகலாமா வேண்டாமா. ஏன்னா லேடீஸை பொறுத்த வரைக்கும் குடும்பம் அப்படிங்கிறது ஒரு பெரிய இது ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி. ஸோ குடும்பத்தை பார்க்குற சூழ்நிலையில் இந்த ட்ரான்ஸ்ஃபர், இந்த ப்ரமோஷன்லாம் நான் எடுத்துக்கலாமா, நான் குடும்பத்தை விட்டுட்டு போகணுமே அப்படிங்கிற ஒரு சின்ன அச்சம் இருக்கும். கவலைப்படாதீங்க, உங்களுக்கு லாபத்தில் கேத்து இருக்கார். அதனால் வருடம் பூராவுமே இருக்க போகிறார். கண்டிப்பாக ஒரு பெரிய இடத்துல ஒரு பதவி உயர்வோ அதோடு சேர்ந்த ஒரு நல்ல இடத்துக்கு நீங்கள் போகக்கூடிய ஒரு ஜாபில் ப்ரொமோஷனோட ட்ரான்ஸ்ஃபர் இருக்குது. ஸோ சித்ரா நட்சத்திரக்காரர்களுக்கும் அது இந்த வருடம் ரொம்ப ஒரு லாபத்தை கொடுக்கும். சுவாதிக்கு இது வரைக்கும் என் கணவருக்கு நான் மருத்துவ செலவு பண்ணியிருக்கேன், என் பிள்ளைங்களுக்கு மருத்துவ செலவு பண்ணேன்னு சொன்ன லேடீஸ் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கலாம். ஏன்னா அந்த செலவுகள் எல்லாம் குறையும். நிச்சயமாக இது வரைக்கும் ஒரு பயத்திலேயே இருந்த, ஏன்னா மரண பயம்னு கூட சொல்லலாம், மரண பயத்திலே இருந்த குடும்பத்தாருக்கு ஒரு பெரிய ரிலீஃப் கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த 2026 இருக்கும். அடுத்தது விஷாகம். விஷாகம் கொஞ்சம் பேசுகிற அளவுக்கு அவங்க செயல்பாடு இருக்காது. இந்த வெறுங்கையிலேயே முளம் போடுறது அப்படிங்கிறது. ஸோ இந்த வருடம் நீங்கள் உங்களுக்கு வாய்ப்புகள் அதிகம் கிடைக்கும். செயல்படுங்க, செயல்படுத்தினால் உங்களுக்கு இந்த வருடத்தில் வெற்றி வரும். ஸோ துலாம் ராசியில் இருக்கக்கூடிய லேடீஸ்க்கு நான் ஜென்ரலாக இந்த வருடம் ஒரு டேக்லைன் சொல்லணும் அப்படின்னு சொன்னால், எல்லா விஷயங்களுமே உங்களை தேடி வரக்கூடிய ஒரு வருடமாக இருக்கும். அதில் ஒரு சிலதை வேண்டாம் அப்படின்னு ஒதுக்காதீங்க. உங்களை தேடி வர்றது நல்லதாகவே இருக்கும். அது வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, வியாபாரமாக இருந்தாலும் சரி, எடுத்துக்கொள்ளுங்கள். வெற்றி உங்களுக்கு.